இப்பொழுது நாம் எங்கு வந்திருக்கிறோம் என்றால் ஸ்ரீ ஸ்ரீ முத்தாரம்மன் கோயில் தான் வந்திருக்கிறோம். இது காஞ்சாபுரத்தில் இருக்கிறது. இது மிகப்பெரிய பழமையான ஒரு கோயிலாக வீரமும் விஞ்ஞானமும் விளைந்த சங்க காலத்து போர்க்களத்தை தமிழ் மொழியால் உங்கள் கண்மன் நிறுத்த வந்துள்ளேன். 11 கீழ்கணக்கு நூல்களில் புறப்பொருள் பற்றி பேசும் ஒரே நூல் களவழி 40. இது சேர மன்னன் கணைக்கால் இரும்புரைக்கும் சோழ மன்னன் செங்கானனுக்கும் இடையே நடந்த போரினை விவரிக்கும் இந்நூல் வெறும் வெற்றியை பற்றி பேசவில்லை, அந்த போர்க்களத்தில் பயன்படுத்தப்பட்ட இயற்பியல், உயிரியல் மற்றும் உலோகவியல் சார்ந்த நுட்பங்களை பதிவு செய்துள்ளது. போர்க்களத்தில் பயன்படுத்தப்பட்ட வாள்கள், ஈட்டிகள் மற்றும் கேடயங்களின் வலிமை பற்றி பொய்கையார் விவரிக்கின்றார். அறிவியல் உண்மை, இரும்பை காட்சி வடித்தல், கூர்மைப்படுத்துதல் போன்ற செயல்களில் வேதியியல் மாற்றங்களை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர். அத்துடன் யானைகளின் மார்பில் பாயும் அம்புகளின் திசை மற்றும் வேகம் பற்றி இந்நூல் விவரிப்பது தமிழர்களின் இயற்பியல் அறிவுக்கு சான்றாகும். களவழி 40 பெரும்பாலான பாடல்கள் யானை படைகளை பற்றியே பேசுகின்றன. யானைகளின் காயங்களை ஆற்றும் மருத்துவ முறைகள் மற்றும் அவற்றின் பலவீனமான இடங்களை அறிந்து தாக்குதல் நடத்தும் நுட்பம் அன்றைய போர்க்கால மருத்துவத்தை உணர்த்துகிறது. போர்க்களத்தில் ஓடும் குருதி, சிதறி கிடக்கும் வெண்மையான குடைகள் மற்றும் பிணங்கள் ஆகியவற்றை வர்ணிக்கும் போது புலவர் நிறங்களின் மாற்றங்களை அழகாக கையாள்கிறார். குருதி ஆறாக ஓடுவதையும் அது யானைகளின் பிணங்களுக்கு இடையே உருண்டு செல்வதையும் வர்ணிக்கும் வரிகள் திரவியம் பாயும் விசை மற்றும் அதன் திசை வேகம் பற்றிய புரிதலை வெளிப்படுத்துகின்றது. அன்பு நண்பர்களே, களவழி 40 என்பது வெறும் போரின் கொடூரத்தை விவரிக்கும் நூல் அல்ல. அது தமிழர்களின் போர்க்கருவியை தொழில்நுட்பத்தை விளக்கும் நூல். ஆயுதங்களை உண்டாக்குவது முதல் யானைகளை மேலாண்மை செய்வது வரை தமிழர்கள் அறிவியலோடு இணைந்திருந்தனர் என்பதற்கு இது சான்றிதழாகும். இலக்கியம் காட்டும் வீரத்திலும் ஒரு விஞ்ஞானம் உண்டு என்பதை நாம் மறக்க கூடாது. களவழி 40 பயில்வோம், தமிழரின் வீர விஞ்ஞானத்தை போற்றுவோம் என்று கூறிக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.